எக்ஸ்போவில் ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்தெந்த மாதிரியான ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒரு பொண்ணு கன்சீவாக இருந்தாங்க. அவங்க எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வளகாப்பு இருக்குக்கா, எனக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அவங்க வந்து சாம்பிள் வந்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க. சாம்பிளுக்காக என்னென்ன திங்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வந்து வெத்தலை பாக்கு பூ மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேன்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு பூவோடு சேர்த்து எங்களுக்கு வந்து 9 பொருள் வர மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. எல்லா திங்ஸுமே எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இந்த பேண்டு, கீ செயின் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கொடுக்குற பேக்கும் நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி இந்த சுருக்கு பை டைப்பில் இருக்கும். இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை எங்களுக்கு அது வேண்டாம், நீங்கள் வந்து இந்த பை மாதிரி கொடுக்குறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி பையும் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி 2ஐயும் வந்து சென்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து ஒரு பென் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து 9 பொருள் இருக்குது பெண்ணோடு சேர்த்து. உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்களும் கான்டாக்ட் பண்ணுங்கள்.